ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வனஸ்வம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சம்மருக்கு நல்ல சில்லுன்னு எப்படி வாட்டர் மெலான் ஜூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் டிங்கனே தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரோட்டில் சும்மா போய்கிட்டு இருக்கும்போது இந்த தர்பூசணி கண்ணில் பட்டுச்சு. ஐயோ ரொம்ப ரொம்ப நல்லதே அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட மருத்துவ குணங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக வாங்கிட்டு வருவீங்க, இல்லை தூக்கிட்டு வந்துடுவீங்க. என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரொம்ப பிளட் ப்ரெஷர் ஹையாக இருந்துச்சுனாலும் அதை ரெடியூஸ் பண்ணும். நம்மளோட இம்யூனிட்டி லெவலை நல்லா பூஸ்ட் பண்ணிவிடும். அதை குடித்த உடனே நமக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி கிட்னியை நல்லா சுத்தமாக வச்சுக்கிடும். கேன்சர் வராமல் பாதுகாத்துக்கிடும். நம்மளோட பிளட் சுகர் லெவலை டிக்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டிஆக்சிடென்ட். நல்லா வெயிட் லாஸ் பண்ணும். கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின்னை நல்லா பளபளன்னு வச்சுக்கிடும். நம்மளை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிடும். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதில் இல்லாதது என்னது? மருத்துவ குணங்களும் இந்த தர்பூசணியில் இருக்குது. இதில் 97% வாட்டர் கண்டென்ட் தான் இருக்குது. அதே மாதிரி இதில் சக்கையும் வராது. நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சக்கை வராது. ஸோ இதை நீங்கள் அப்படியே அரைச்சி டேரெக்டாக குடிச்சிடலாம். நான் இந்த ஃப்ரூட்டோட நேச்சுரல் ஸ்வீட்னஸ் தான் சாப்பிட போகிறேன். அதனால இதில் நான் எந்த சுகரோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்களும் மேக்ஸிமமாக ஆட் பண்ணாதீங்க. வேணும்னா தேன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். நம்ம தர்பூசணி ஜூஸை அப்படியே ப்யூராக குடிக்கணும். அதனால நான் லெமனோ மின்ட்டோ ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஐஸ் க்யூப்ஸ் போட தேவை கிடையாது. ஏன்னா இதுவே சில்லுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஐஸ் க்யூப் மேக்ஸிமமாக வேண்டாம். வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் உள்ள விதைகளை எடுத்து தூக்கித்துற போட்டுறாதீங்க. எடுத்து வைங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இதை நம்ம கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வாட்டர் மெலன் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெய்லி காலையில் இதை குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக இன்ச் லாஸும் ஆகும், வெயிட் லாஸும் ஆகும். நம்ம என்ன தான் எக்ஸ்டர்னலாக ஃபேஸ் பேக்கு க்ரீமுன்னு போட்டாலும் நம்ம இன்டர்னலாக நம்ம இந்த மாதிரி ஜூஸு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு நல்லா எடுத்துக்கும் போது தான் நம்ம ஸ்கின்னும் இன்னும் நல்லா க்ளோ ஆகும். நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் ஆயில் ஐட்டம்ஸ்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கிட்டது ரொம்ப 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 நல்லது. நீங்கள் யாரெல்லாம் இந்த சம்மரில் இதே மாதிரி ஜூஸ் போட்டு என்ன மாதிரி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் வனஸ்வம் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமாக ஹெல்த்தியான ரெசிபீஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.